بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا محمد النبي الأمي وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تعالى في محكمه التنزيل وفي فرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا. صدق الله العليم. وقال نبينا صلى الله عليه وسلم: لا إيمان لمن لا أمانة له. أو كما قال الصلاة والسلام. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்து கொண்டிருக்கக்கூடிய வல்ல நாயன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், யாராலும் பெறவும் இல்லை, பெறப்படவும் இல்லை. அவனுக்கு நிகராக இந்த உலகத்தில் எந்தொன்றும் இல்லை என்று சாட்சி கூறுவதோடு, இந்த உலகத்திற்கு சத்திய தூதராக, சன்மார்க்க போதகராக, சர்தாலயாலம், எங்கள் உயிரிலும் மேலான ஹஸ்ரத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னார்களுடைய அடிச்சுவடுகளை அணுவும் பிசகாது எடுத்து நடந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், முஃமினீன்கள், முத்தகீன்கள், நல்லடியார்கள், இன்று வரைக்கும் யாரெல்லாம் அவர்களுடைய நற்காரியங்களை எடுத்து நடக்கக்கூடிய நல்லுள்ளங்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. சய்யிதுல் அய்யாம், நாட்களுக்கெல்லாம் நாயகன் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ஜும்ஆவுடைய தினத்தன்று அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தரப்பட்ட பொறுப்பை சுமந்தவர்களாக, அல்லாஹ் எங்களுக்கு தந்த பொறுப்பை சுமந்தவர்களாக, அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுக்கு சிரமணிந்து சுஜூது செய்து அவருடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற தூய்மையான நியத்தோடு அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் வந்தமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் என்பவர்களே, ரப்பல் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்களுடைய வாழ்க்கையில் இதனெல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அது அத்துணை காரியங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், எதனை செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் தடை விதித்திருக்கின்றானோ அதிலிருந்து தன்னை முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளும்படியும் அடியானாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்ளுங்கள்.
ஆக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அன்பு தோழர்களே, ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்களுக்கு ஒரு பொறுப்பை சுமத்தாட்டிய நிலைமையில் இந்த உலகத்திற்கு அல்லாஹ் தஆலா எங்களை அனுப்பியிருக்கின்றான். அந்த பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திற்கு வந்திருக்கின்றோம். எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். உலகத்தில் யாரெல்லாம் படைக்கப்பட்டிருக்கின்றார்களோ, இதற்கு பின்னால் இந்த உலகத்திற்கு வருவதற்காக வேண்டி இருக்கின்றார்களோ, அத்துணை மனிதர்களும் பொறுப்பை சுமந்து கொண்டு வந்திருக்கின்றோம். அவர்களும் பொறுப்பை சுமந்தவர்களாக உலகத்தில் வருவார்கள். அல்லாஹ் தஆலா முதலாவது பொறுப்பு தான். அல்லாஹ் தஆலா எங்களை பார்த்து ஆலமுல் அர்வாஹில் எல்லா உயிர்களையும் பார்த்து அல்லாஹ் தஆலா கேட்டான், அலஸ்து பிரப்பிக்கும், நான் அல்லவா உங்களுடைய ரப்பு என்பதாக அல்லாஹ் கேட்டான். அப்ப நாங்க சொல்ல இல்ல, யா அல்லாஹ் நீ என்னுடைய ரப்பு இல்ல என்பதாக நாங்க சொல்ல இல்லை. எல்லாரும் சொன்னோம், பலா யா அல்லாஹ் நீதான் யா அல்லாஹ் என்னுடைய ரப்பு. அந்த பொறுப்பை சுமந்து விட்டோம். அல்லாஹ் உலகத்திற்கு அல்லாஹ் அனுப்பினான். இந்த பொறுப்பை நிறைவேற்றிவிட்டு என்னிடத்தில் வந்து சேருங்கள் என்பதாக அல்லாஹ் உலகத்திற்கு அல்லாஹ் என்ன செய்தான்? ஒவ்வொரு குருவரையும் அல்லாஹ் அனுப்பினான். எனவே கண்ணியமானவர்களே, பொறுப்பை சுமந்தவர்களாக இந்த உலகத்திற்கு வந்திருக்கின்றோம். பொறுப்பு என்றால் என்ன? பொறுப்பு என்றால் என்ன? எங்களுக்கு எதெல்லாம் பொறுப்பாக உள்ளது? கண்ணியமானவர்களே, உலமாக்கள் விளக்கப்படுத்துகின்றார்கள், பொறுப்பு என்பது ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட விடயங்கள், தனிப்பட்ட பொறுப்பு. அல் மஸ்ஊலியத்துல் ஃபர்திய்யா, தனிநபருடைய பொறுப்பு இருக்கிறது. தனி மனிதனுக்கு என்ன பொறுப்பை அல்லாஹ் தந்திருக்கின்றான்? 3 வகையான பொறுப்புகள் இருக்கிறது. அந்த பொறுப்பில் முதலாவது தான் அல் மஸ்ஊலியத்துல் ஃபர்திய்யா, தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய பொறுப்பு. கண்ணியமானவர்களே, உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனிடத்திலையும் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் கேட்டிருக்கின்றான். உலகத்தில் பிறந்ததிலிருந்து மௌத்தாகி கபருக்கு கொள்கைகளை வைக்கிற வரைக்கும் அல்லாஹ் கேள்விகளுக்கு கேட்பான். ஒவ்வொன்றையும் அனுபவமாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், குல்லு நஃப்ஸின் பிமா கஸபத் ரஹீனா. உலகத்துல நீங்க வாழக்கூடிய நேரத்துல எதெல்லாம் சம்பாதித்தீர்களோ, எதெல்லாம் தேடினீர்களோ, இது அனைத்தையும் பற்றி அல்லாஹ் கேட்பான். அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் கேட்பான். கண்ணியமானவர்களே, ரஹீனா என்றால் அடமானம். இதுக்கு அர்த்தம் என்ன? அடமானம். இப்ப நாங்க ஒரு நகை என்ன செய்யறோம்? பேங்க்ல போட்டு அடமானம் வைக்கிறோம். பேங்க்ல வைக்கக்கூடிய நேரத்தில் அது எங்கட பொருள்.
நகை எங்கட பொருள் 10 பவுன் நாங்க கொண்டு வைத்து அடமானம் வைக்கிறோம். அப்ப அடமானம் வைக்கிறது என்ன? திருப்பி எடுக்கிறது. திருப்பி எடுக்கிறதுக்கு தான் நாங்க அடமானம் வாங்குவோம். கண்ணியமானவர்களே, 10 பவுன் வச்சுட்டு எடுக்க போறதுல கேட்கிறாரு 20 பவுன் கேட்கிறாரு. கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அல்லது 10 பவுனை வச்சுட்டு என்ன செய்யறாரு? 9 பவுனை கேட்கிறாரு. இல்ல, 10 பவுன் வச்சாராயும் 10 பவுன் தான் நினைக்கும். அடமானம் எதை வச்சாலும் அதை போலதான் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்துல சொல்லக்கூடிய நேரத்துல உலகத்துல எதை நாங்க சம்பாதிக்கிறோம், எதை நாங்க தேடினோம், எங்க வாழ்க்கையில 100 வருஷம் வாழ்ந்திருக்கிறோம். இந்த 100 வருஷத்துல நாங்க எதை தேடினோமோ அதை பத்தி அல்லாஹ் தஆலா கேட்பான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், வகிஃபூஹும் இன்னஹும் மஸ்ஊலூன். நாளை கியாமத்துடைய நாளையில நாங்க எல்லாரும் போகக்கூடிய நேரத்துல அல்லாஹ் தஆலா சொல்லுவான், அவங்களை நிறுத்தாட்டுங்கள், நிறுத்தாட்டுங்கள், அவங்களை நிறுத்தாட்டுங்கள். அல்லாஹ் நிப்பாட்டிட்டு ஒவ்வொரு மனிதத்திலையும் உலகத்துடைய வாழ்க்கையில கொடுக்க ஒவ்வொரு மூச்சையும் அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொரு மூச்சையும் அல்லாஹ் கேட்பான். நெப்பட்டி அல்லாஹ். கண்ணியமானவர்களே, நாங்க நினைச்சிட கூடாது ஒரு ஆளுக்கு நாங்க இன்கொயரி பண்றோம், அவரை பத்தி விசாரிக்கிறோம். இப்ப எங்கட காலத்துல 100 கேள்வி கேட்கிற இடத்துல ஒரு 50 கேள்வியை கேட்டுட்டு விட்டுருவாங்க. டைம் இல்லை, அடுத்தவர் வரவு. 100 கேள்வி கேட்கக்கூடிய நேரத்துல 50 கேள்வியை கேட்டுட்டு சரி நீங்க போ. கண்ணியமானவர்களே, அடுத்தவருக்கு டைம் இங்கிறோம். ஆனா கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா சுப்ஹானல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாளையில ஒவ்வொரு அடியானத்திலையும் ஒவ்வொரு மூச்சை அவருக்கு பின்னால்தான் அடுத்தவருக்கு கேள்வி. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு மூச்சையும் அல்லாஹ் கேட்பான். ஒவ்வொரு மனிதனுடைய மூச்சு எதற்காக விட்டீர்கள் என்பதையும் அல்லாஹ் தஆலா அந்த அடியாளத்தில் அல்லாஹ் தஆலா கேட்பான். எனவே கண்ணியமானவர்களே, இன்னைக்கு நாங்க சாப்பிடுகிறோம், எங்கட உடுப்பை நாங்க உடுக்கிறோம், எங்கட வாகனங்களை நாங்க செலவழிக்கிறோம், எங்கட தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்கிறோம், எங்கட தேவைகளை நாம் பூர்த்தி செய்கிறோம். அல்லாஹ் தஆலா எல்லா ஏற்பாடையும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு செஞ்சு தந்திருக்கிறான். ஆனா அதனுடைய தாற்பயம் விளங்காம இன்றைக்கு நாங்க சாப்பாட்டுல இஸ்ராஃப் செய்வோம், எங்கட ஆடையில நாங்க இஸ்ராஃப் செய்வோம். நாளைக்கு கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் தஆலா கேட்க மாட்டான்னு சொல்லி உள்ளத்துல பயம் இல்லை, உள்ளத்துல அச்சம் இல்லை. கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் பயந்தாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்தாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, கண்ணியமானவர்களே, அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பசியோட இருந்தாங்க. முதலாவது முறை கண்டிக்கிறாங்க, வீட்டில் அடுப்பெரியே இல்லை. இரண்டாவது முறை வீட்டில் அடுப்பெரியே இல்லை. மூன்றாவது முறையும் கண்டுட்டாங்க, வீட்டில அடுப்பெரியே இல்லை. சுப்ஹானல்லாஹ், எந்த அளவுக்கு பசியோட இருந்திருப்பாங்க, எந்த அளவுக்கு பசியோட இருந்திருப்பாங்க.
அல்லாஹ் இன்றைக்கு எங்களுக்கு அல்லாஹ்க்கு நாங்கள் எவ்வளவு சுக்ர் செய்வோம். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். நாங்கள் அல்லாஹ்க்கு எவ்வளவு சுக்ர் செய்வோம், எவ்வளவு நாங்கள் நன்றி செலுத்துவோம். விதவிதமான உணவுகளை நாங்கள் உண்ணுகிறோம், விதவிதமான ஆடைகளை நாங்கள் அணிகின்றோம், விதவிதமான வார்த்தைகளை பேசுகிறோமா இல்லையா? எனவே கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் பயந்தார்கள், நபி அவர்கள் பயந்தார்கள். பசியோடு இருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள விருந்துக்காவடி அழைக்கப்பட்டிருக்கிறது. விருந்துக்காவடி அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில விருந்துக்காவடி அழைக்கப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திண்ணை தோழர்களையும் கூட்டிக்கிட்டு என்ன செய்யறாங்க, சாப்பாட்டுக்கு போறாங்க. போகக்கூடிய நேரத்துல அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பயம் உள்ளது, பயம் வரத்தானே செய்யும்னா, நபி அவங்கள விருந்துக்காவடி பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு வாரா, சாப்பாடு போடாம நினைக்கிறேன்னு சொன்னாங்க. பயம் வரத்தான இந்த பயம் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல வந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க சாப்பாடு சமைக்கக்கூடிய நேரத்துல என்ன கொஞ்சம் கூப்பிடுங்க. நபியோட வைத்து அந்த சாப்பாட்டுடைய வரக்கத்துக்காக வாசல் எல்லா சஹாபாக்களும் சாப்பிட்டாங்க, எல்லா சஹாபாக்களும் சாப்பிட்டாங்க. கண்ணியமானவர்களே, சாப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்ற மகள் பாத்திமா சாப்பாடு பசியோடு இருக்கிறார், நீண்ட காலம் பசியோடு இருக்கிறார். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சின்ன ஆட்டை என்ன செய்யறாங்க, அறுத்து அவங்களுக்கு விருந்தளிக்கிறாங்க, சாப்பாட்டை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அனுப்பிட்டு சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுப்ஹானல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, இத பத்தியும் நாளை கியாமத்துடைய நாளையில நீங்க அல்லாஹ்விடத்துல கேள்வி கேட்கப்படுவீங்க. அல்லாஹ் அக்பர். இன்னைக்கு நாங்க எவ்வளவு கேள்வி அல்லாஹ்க்கு எவ்வளவு பதில் சொல்லணும், எவ்வளவு பதில் சொல்லணும், எவ்வளவு விதவிதமான சாப்பாட்டை நாங்க சாப்பிடுறோம். அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு ஞாபகத்துக்களை அல்லாஹ் தந்திருக்கிறான். நாங்க எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தோம். சஹாபாக்களுக்கு அந்த நேரத்துல கண்ணியமானவர்களே, அந்த சஹாபாக்களுக்கு கோபம், நாங்க இவ்வளவு பட்டினியோட இருக்கிறோம், இவ்வளவு கஷ்டத்தோட இருக்கிறோம், இதுக்கும் கேள்வி எடுத்திருக்கின்றதா, இதுக்கும் அல்லாஹ்விடத்துல கேள்வி எடுத்திருக்கின்றதா? அவர்கள் அந்த நிலைமையிலும் அல்லாஹ்விடத்தில் கஷ்டமான நிலைமையிலும் அல்லாஹ்விடத்தில். எனவே கண்ணியமானவர்களே, இது ஒரு தனிப்பட்ட ஒரு தனி நபருடைய தந்த வாழ்க்கையில் ஒவ்வொருவரையும் அல்லாஹ் கேட்பான். இரண்டாவது பொருள்தான் அல் மஸ்ஊலியத்துல் அமானியா, எங்களுக்கு தரப்பட்ட அமானித பொறுப்பு, அமானிதமாக எங்களுக்கு தரப்பட்ட பொறுப்பு. இன்றைக்கு எங்களுக்கு அமானிதமாக எதை நாங்க நினைச்சுக்கிறோம், எங்களோட உள்ளத்துல அமானிதம் என்று எதை நாங்க நினைக்கிறோம்? எங்களுக்கு தரப்பட்ட பொறுப்பு மஸ்ஜிதுடைய பொறுப்பாக இருக்கலாம், பாடசாலையுடைய பொறுப்பாக இருக்கலாம், அல்லது ஊருடைய பொறுப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு சங்கத்துடைய பொறுப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு வீட்டுடைய பொறுப்புதாரியாக இருக்கலாம். இதைத்தான் இன்றைக்கு நான் நினைச்சிருக்கிறோம், இதுதான் என்னுடைய பொறுப்பு என்பதை நாங்கள் நினைத்திருக்கிறோம். அதுவும் பொறுப்பு தான், எங்களுக்கு தரப்பட்ட அமானிதம் தான். கண்ணியமானவர்களே, எங்களுக்கு தரப்பட்ட அமானிதத்திலே மிக உயர்ந்த அமானிதம், பெருமதியான அமானிதம் எது என்று சொன்னால், அந்த அமானிதத்தை நாங்கள் சுமந்திருக்கின்றோம். அதுதான் எங்களுக்கு தரப்பட்ட குர்ஆன்.
குர்ஆன் மிகப்பெரிய ஒரு அமானிதம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்னா அரபல் அமானத அல ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபாலி ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா வ அஷ்ஃபக்ன மின்ஹா வ ஹமலஹா அல் இன்சான் இன்னஹு கான ஸலூமன் கபீரா. மனிதனை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், மனிதன் என்ன செஞ்சிட்டான்? அல்லாஹ் தஆலா மலைகள் கொண்டு போனான், வானம் பூமி மலைகள் எல்லாமே மறைச்சிட்டு, இதுடைய பாரம் இது ரொம்ப வெயிட் கஷ்டமானது, எங்களுக்கு சுமந்து கொள்ளேராது. ஆனா கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா. விளக்கம் இல்லாத இந்த மனிதன் என்ன செஞ்சிட்டான்? இந்த குர்ஆனை சுமந்துட்டான். குர்ஆன் எங்களுக்கு அமானிதம், எங்களுக்கு தரப்பட்ட அமானிதம். இதை நாங்கள் உள்ளத்தில் அமானிதமாக வைத்திருக்கிறோமா? எனக்கு தரப்பட்ட அமானிதம் என்று என்னுடைய உள்ளம் சொல்லுகின்றதா? என்ற பொறுப்பை நான் சொல்லுகின்றேன், இது எனக்கு தரப்பட்ட அமானிதம் என்று சொல்லுகின்றேன். ஆனால் இந்த குர்ஆன் எனக்கு தரப்பட்ட அமானிதம் என்று என்ற உள்ளம் சொல்லுகின்றதா? அதற்கான முயற்சியை நான் செய்கின்றேனா? கண்ணியமானவர்களே, குர்ஆனுக்காக நாங்கள் எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம்? குர்ஆனை நாங்கள் எந்த அளவுக்கு விளங்கி இருக்கிறோம்? குர்ஆனை எந்த அளவுக்கு நாங்கள் ஓதுகிறோம்? கவலையான விஷயம் கண்ணியமானவர்களே, குறைக்காக சொல்லி எங்கட வாழ்க்கையில கொண்டு வரத்துக்கு எந்த வாழ்க்கையில ஒரு கவலை வரவும், ஒரு அச்சம் வரவும். நான் இப்படியான நிலைமையில் இருக்கிறேனே, நான் எப்படி அல்லாஹ்வை சந்திப்பேன்? எப்படி நான் ரப்பை சந்திப்பேன்? இன்றைக்கு எத்தனையோ மனிதர்கள் குர்ஆன் ஓத தெரியாம இருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் ஓத தெரியாம இருக்கிறாங்க. குர்ஆன் எடுத்து பார்த்து ஓத தெரியாது. அட்வான்ஸ் லெவல் மாணவர்கள், யூனிவர்சிட்டிக்கு எடுப்பட்ட மாணவர்கள், இன்றைக்கு அந்த மாணவர்கள மாஷா அல்லாஹ் படிச்சிருக்கிறாங்க. அமைப்புகள் படிக்கத்தான் வேணும், சமூகத்துல எங்களுக்கு அவங்க தேவை. ஆனா கண்ணியமானவர்களே, அட்வான்ஸ் லெவல் எடுத்து யூனிவர்சிட்டி எடுப்பட்டு வைத்து வந்திருக்கிறாங்க. குர்ஆனை எடுத்து கொடுத்தா ஓத தெரியாது. இன்றைக்கு எத்தனையோ பேர் வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. வெட்கம், வெளியில சொல்றதுக்கு வெட்கம். நான் எப்படி, ஆனா உனக்கு ஆசை ஓட ஆசைக்குது. எனக்கு குர்ஆனை ஓத, எனக்கு ஓத தெரியாது, ஓடிக்கொள்ள ஆசை உள்ளத்துல இருக்குது. ஆனா அதை உத்தப்பட்டு கொள்கிறாங்க. கண்ணியமானவர்களே, ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், குர்ஆன் ஓத தெரியாம கபருக்கு போயிடாய். குர்ஆன் ஓத தெரியாம கபருக்கு போயிடாதீங்க. குர்ஆனை ஆராய்ச்சி செய்தது ஒரு கூட்டம் ஆராய்ச்சி செய்யறாங்க, குர்ஆனை பாடமாக்குறாங்க ஒரு கூட்டம், குர்ஆனை விளக்குறாங்க. அட்லீஸ்ட் நாங்க குர்ஆனை ஓத தெரியாம நாங்க அன்றைக்கு கபருக்கு போயிட கூடாது. எனக்கு விமர்சனப்படுத்த இல்லை, இன்னைக்கு நாங்க எங்களோட உள்ளத்துக்கு எடுக்கிறோம். நாங்க எந்த அளவுக்கு குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எங்களோட பிள்ளைகளுடைய மதரசாக்களுக்கு நாங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எங்களோட உள்ளத்துல எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கின்றது, வெளித்தோட்டத்தில் விளங்குது. இன்னைக்கு நாங்க எல்லாரும் வெளித்தோட்டத்தை பார்த்து என்ன செஞ்சிட்டோம்? மசங்கி அதன் பக்கத்தான் நாங்க போறோம். அல்லதீன யுமினூன பில்-கைப். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அல்லதீன யுமினூன பில்-கைப். முஃமின்கள் யாரு? முத்தகீன்கள் யாரு? கண்ணால பார்க்காத ஈமான் கொள்வாங்க, கண்ணால காண மாட்டாங்க. குர்ஆன் ஓதுறதால குர்ஆனுடைய
அந்த மகிமையெல்லாம் அல்லாஹ்வுத்தாலா அவங்களுக்கு பின்னால் அல்லாஹ்வுத்தாலா காட்டுவான். உலகத்திலையும் அல்லாஹ்வுத்தாலா அவருடைய வாழ்க்கையில பரக்கத்து செய்வான். அந்த பரக்கத்தை அவர் கண்ணுக்கு விளங்காது. அந்த பரக்கத்து அவர் கண்ணுக்கு விளங்காது. மௌத்துக்கு பின்னாலேயும் அல்லாஹ்வுத்தாலா பெரிய அந்தஸ்து அல்லாஹ்வுத்தாலா கொடுப்பான். குர்ஆன்களுக்கு மௌத்துக்கு பின்னால சந்தோஷப்படுவாங்க. அல்லாஹ்வுத்தாலா அந்த பிள்ளைகளுடைய பெற்றோருக்கெல்லாம் ஹதீஸுடைய கருத்து, பெற்றோர்களுக்கு அல்லாஹ்வுத்தாலா கிரீடத்தை அல்லாஹ்வுத்தாலா அணிவிப்பான். சூரியனை விட பிரகாசமாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். இவ்வளவு பெரிய அந்தஸ்தை எப்ப கண்டுகொள்வாரு? மௌத்துக்கு பின்னால கண்டுகொள்வாரு. ஆனா அன்றைக்கு நாங்க படிக்க வைக்கிறோம், எங்களோட பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், சயின்ஸ் படிக்கிறாங்க, மிக்ஸ் படிக்கிறாங்க, சயின்ஸ் படிச்சு என்ன செய்யறாங்க, ஒரு டாக்டர் ஆகுறாங்க. பெருமையா பேசுறோம், பெருமையா பேசுறோம். இதை போல கண்ணியமானவர்களே, குர்ஆனை ஒரு பாடமாக்குற ஒரு ஆப்பிளை பேசுகின்றோமா? அவர்களுக்கு கண்ணியம் கொடுக்கின்றோமா? இல்ல கண்ணியமானவர்களே, எங்களுடைய சமூகத்தில் இன்னைக்கு இல்ல. எப்ப விளங்கும்? அல்லதீன யுமினூன பில்-கைப். அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறான். அல்லாஹ் தஆலா மௌத்துக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா காட்டுவான். இதுதான் எங்களுக்கு தரப்பட்ட அமானிதத்தில நீங்க அந்தஸ்துக்குரியது, அல்லாஹ்விடத்துல நீங்க ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய பொறுப்பு தான், அமானிதம் தான் குர்ஆன். இரண்டாவது எங்களுக்கு தரப்பட்ட பொறுப்புகள். ஒரு குடும்பத்துடைய தலைவர் இருக்கிறாரே, குடும்பத்தை பற்றி எல்லாம் கேட்பான். ஒரு ஊருடைய தலைவர் இருப்பாரு, அந்த ஊரை பற்றி அவரிடத்தில் அல்லாஹ்வுத்தாலா கேட்பான். ஒரு ஆசிரியர் இருக்கிறாரு, அந்த ஆசிரியரிடத்தில் அல்லாஹ்வுத்தாலா மாணவர்களை பற்றி அல்லாஹ்வுத்தாலா கேட்பான். கண்ணியமானவர்களே, எந்த அளவுக்கு சொன்னா, உமர் ரலியல்லாஹு அவர் ஆட்சி காலத்துல சொன்னாங்க, ஈராக்குல ஒரு கடித எரடி உருவத்தையும் அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாளையில இந்த உமரிடத்துல கேட்பானோ அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்க. கழுத எரடி எனத்துக்கு அவங்க யோசிக்கிறாங்க, உமருடைய ஆட்சி காலத்துல அந்த பாதைகள் ஓடுபடையில்லை, அதனால அந்த கழுத கீழே விழுந்துட்டு சுப்ஹானல்லாஹ். யோசனை பண்ணி பாருங்க. இது ஒரு மனிதனை பார்த்து அவங்க கவலைப்பட இல்லை, ஒரு மிருகத்தை பார்த்து கவலைப்பட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். நாங்க மிருகத்தை கணக்கெடுக்கிறதே இல்லை. இன்னைக்கு நாங்க மிருகங்கள் அடிபட்டு கிடக்க, அப்படி செய்ய அதெல்லாம் நாங்க கணக்கெடுக்கிறது இல்லை. ஆனா கண்ணியமானவர்களே, உமர் ரலியல்லாஹு இந்த அளவுக்கு கவலைப்பட்டாங்கண்டா, அதை பத்தியும் நாளை கியாமத்துடைய நாள் அல்லாஹ் என்னிடத்திலே கேட்பானோ. எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தந்த இரண்டாவது பொறுப்பு தான் எங்களுக்கு சுமத்தாட்டப்பட்ட பொறுப்பு. அதுல முக்கியமாக பெற்றோர்கள் கவனம் செலுத்தவும். என் பிள்ளை எனக்கு அமானிதம், பிள்ளை வளரக்கூடாது, நாங்க வளர்க்கிறோம். பிள்ளை வளர்த்துட்டு போறது இல்லை, நாங்க பிள்ளைய வளர்க்கிறோம். பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை படிச்சு கொடுப்போம், மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்போம். கண்ணியமானவர்களே, பெற்றோர்கள் பிள்ளைகளை மஸ்ஜிதுக்கு கூட்டி வரும். வாப்பா பிள்ளைக்கு அல்லாஹ்வை பத்தி பேசணும், கண்ட மனைவிக்கு அல்லாஹ்வை பத்தி பேசணும், கண்ட மனைவிக்கு இன்றைக்கு அல்லாஹ்வை பத்தி பேசணும். கூச்சப்படுறோமா இல்லை? இன்றைக்கு
என் மனைவிட்ட மார்க்கத்தை அல்லாஹ்வை பத்தி பேசுறதுக்கு இன்னைக்கு நாங்க உள்ளத்தான கூச்சப்படுகிறோம். ஆனா நாங்க விட்டுட்டு நாளைக்கு என்ன செய்யறோம்? கவலைப்படுறோம், கண்ணீர் வடிக்கிறோம். எனவே கண்ணியமானவர்களே, தரப்பட்ட பொறுப்பு அமானிதம் நாளைக்கு கியாமத்துடைய நாளையில எல்லாம் ஒவ்வொரு மனிதத்துக்கும் அவங்க. மூன்றாவது பொறுப்பு தான் சமூக பொறுப்பு, சமூகத்துடைய பொறுப்பு, உம்மத்துடைய பொறுப்பு. உலகத்துல இப்ராஹிம் வாழ்ந்தாரு, பிறந்தாரு, வாழ்ந்தாரு, மௌத்தாரு இல்ல. இப்ராஹிம் உலகத்துல பிறந்தாரு, வாழ்ந்தாரு, இந்த சாதனையை படைச்சிட்டு மௌத்தா இருக்கிறார். நாங்க மௌத்தாரி கபருக்கு போனதுக்கு பின்னால எங்களை பத்தி பேசப்படவில்லை. இன்றைக்கு நாங்க இருக்கிறதுனா நான் உயிரே இருக்கிறதுல எனக்கு முன்னால பேசுறோம். அப்படித்தான் இன்றைக்கு எங்களோட உள்ளங்கள் அப்படித்தான் என்ன மாறி. நான் மௌத்தாவது உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்துல என்ன பத்தி பேசவும் இல்ல. கண்ணியமானவர்களே, நான் மௌத்தாவதுக்கு பின்னால இவ்வளவு பெரிய விஷயத்தை நான் உருவாக்கிட்டு போய்கிறேன். நாளைக்கு மக்கள் சொல்லவும் இப்ராஹிம் அவரு இவ்வளவு பெரிய நல்ல அமலை செஞ்சு நல்ல விஷயத்தை செஞ்சுட்டு போயிருக்கிறார். முன்னேறுகள் எங்கட ஆபாக்கள், எங்கட முன்னேறுகள் அதிகமான நல்ல விஷயத்தை செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு இலங்கையில எடுத்து பார்த்தா ஒரு மஸ்ஜிதுக்களை பாருங்க. அந்த மஸ்ஜிதுக்கு யார் இடம் கொடுக்குது? இன்னைக்கு ஏன்னா வகூல் பண்றாங்களா? இன்னைக்கு கொழும்பு எடுத்து பார்த்தா கொழும்புல எல்லாம் முக்கியமான இடங்கள்ல மஸ்ஜிதுகள் அமைஞ்சிக்குது. இன்னைக்கு எத்தனையோ பேர் தொழுதுக்கு வாரா, எல்லா நன்மையும் போகுமா இல்லையா? அது மட்டுமல்ல கண்ணியமானவர்களே, சமூக பொறுப்புங்கிறது ஒரு உருவாக்குறது மட்டும். ஒருவரை உருவாக்க வேண்டும், என்னால் இன்னொருவர் உருவாக வேண்டும். தொழுகை இல்லாதவர் தொழுகையாளியாக மாற வேண்டும். அவரை நாம முயற்சி செஞ்சு அவரை வீட்டுக்கு போயிட்டு அவரை தட்டி மத்தியோட தொடர்புபடுத்துறோம். இன்னைக்கு தொழுகை உருவாக்கிட்டான்னு சொன்னா கபருக்கு பேசிட்டார்களே, ஒவ்வொரு ரகாத்துக்களுக்கும் அவருடைய நன்மைக்கு அவருக்கு ஒரு பங்கு ஓய்வுமே இருக்கும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வலா தஆவனு அலல் பிர்ரி வத் தக்வா வலா தஆவனு பில் இஸ்மி வல் உத்வான். நீங்க என்ன செய்வீங்க? நீங்க ஒருவருக்கொருவர் நல்ல விஷயத்துல என்ன செய்யுங்க? ஒருவருக்கொருவர் நல்ல விஷயத்துடைய விஷயத்துல முயற்சி செய்யுங்க. ஒரு ஆளை உருவாக்குறதுக்கு முயற்சி செய்யும். அல்லாஹ் தஆலா சொல்றான், தஆவனு அலல் பிர்ரி வத் தக்வா வலா தஆவனு பில் இஸ்மி வல் உத்வான். என்னால பாவம் செய்யக்கூடிய ஒரு மனிதன் உருவாகிறான். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா சமூக பொறுப்பை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். அல்லாஹ் எங்களுக்கு கொஞ்ச கால வாழ்க்கையை தந்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா நாளை கியாமத்துடைய நாளையில ஒவ்வொரு மனிதத்திலும் கேள்வி கணக்கு, குல்லுக்கும் ராஹின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஹியதி. ஒவ்வொரு மனிதத்திலும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தரப்பட்ட பொறுப்பை அல்லாஹ் தஆலா கேட்பான். நாங்க எல்லாரும் அதற்கு பதிலை தயாரிக்க வேண்டும். உலகத்தில் நாங்கள் தயாரிக்க வேண்டும். அதுக்காகத்தான் கொஞ்ச கால வாழ்க்கை அல்லாஹ் உலகத்தில் அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹ் விரும்பிய பிரகாரம் எங்களோட வாழ்க்கையை நாங்கள் அமைச்சிக் கொள்வோம். அல்லாஹ் விரும்பிய பிரகாரம் எங்களோட வாழ்க்கையை அமைச்சு எங்களோட சமூகத்தை உருவாக்குவோம். வாலிப பெரிய கூட்டம் இருக்கிறாங்க. அந்த வாலிப கூட்டத்தை தீனுள்ள சமூகமாக மாற்ற வேண்டும். அல்லாஹ்வுக்கு பயமுள்ள சமூகமாக மாற்ற வேண்டும். எனவே அல்லாஹ் எங்களுக்கு தரப்பட்ட பொறுப்பை சுமந்தவர்களாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்த கூட்டத்தில் அல்லாஹ் எங்கள் அனைவரையும் சேர்த்தருவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக.
யா அல்லாஹ் நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமல் செய்த பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து கெட்ட விடயங்களையும் இல்லாமல் ஆக்கிறியா அல்லாஹ். நல்ல மருந்துல எங்களுக்கு ஆர்வத்தை தந்திரியா அல்லாஹ், ஆசையை தந்திரியா அல்லாஹ், பாவத்தில் எங்களுக்கு விருப்பம் தந்திரியா ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ். இன்றைக்கு நாங்க பாவத்துல விருப்பமா இருக்கிறோம் யா அல்லாஹ், நல்ல விஷயத்துல விருப்பா இருக்கிறோம் யா. எங்களோட உள்ளத்தை மாத்திடியா, கல்புக்கு சொந்தக்காரன் நீ யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் கல்புக்கு சொந்தக்காரன் நீ யா அல்லாஹ். முசல்லிகள் குழு உள்ளத்தை மாற்றக்கூடிய தன்மை ஒரு இடத்துல இருக்குது ரஹ்மானே யா அல்லாஹ். எங்களோட உள்ளத்தை மாத்திடியா அல்லாஹ், எங்களோட உள்ளத்துல கவலையை தந்திரியா அல்லாஹ், அச்சத்தை தந்திரியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே இரக்கம் உள்ளவனே யா அல்லாஹ், நாங்க பொறுப்புகள்ல அசட்டை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் யா அல்லாஹ். பொறுப்பாக செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் ஹஜ்ஜுடைய காலத்தை நாம் முன்னோக்கி கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் அடுத்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் யா அல்லாஹ் உன்னுடைய அந்த காபாவை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். அந்த காபாவை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். உறுதியான நீயத்தை தந்திரியா அல்லாஹ். எங்களோட உள்ளத்துல உறுதியான நீயத்தை தந்திரியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் அதற்கான வழிகளை எங்களுக்கு அமைத்து தந்திரு ரஹ்மானே. இறக்கம் உள்ளவனே யா அல்லாஹ் எங்களோட பாவத்தை மன்னிச்சிடியா அல்லாஹ். எங்களோட பெற்றோருடைய பாவத்தை மன்னிச்சிடியா அல்லாஹ். இன்றைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் நோயோடு வீடுகள்ல முடங்கி கொண்டிருக்கிறாங்க யா அல்லாஹ். உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துடியா அல்லாஹ், உடல் ஆசியத்தை கொடுத்துடியா அல்லாஹ். இன்றைக்கு எத்தனையோ பெற்றோர் மண்ணறையில உலகி கொண்டிருக்கிறாங்க யா அல்லாஹ். யா அல்லாஹ் அவரோட மண்ணறைய பொன்னறையாக ஆக்கிடியா அல்லாஹ், சொர்க்கத்துடைய பூஞ்சொலையாக ஆக்கிறியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களோட ஆசான்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், எங்களோட பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், எங்களோட குடும்பத்தாருடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். நபி அவங்க எந்த கயிறுகளை கேட்டாங்களே யா அல்லாஹ் அனைத்து கயிறுகளையும் எங்கள் அனைவருக்கும் தந்திரியா அல்லாஹ். எந்த ஷர்ரில் இருந்து பாதுகாப்பு தேடினாங்களே யா அல்லாஹ் அதிலிருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாத்துவாயா. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். الحمدللہ رب العالمین تبارک الذی جعل فی السماء بروجا وجعل فیہا سراجا وقمرا منیرا وهو الذی جعل الليل والنهار خلفة لمن أراد أن يذكر أو أراد شكورا والصلاة والسلام على نبينا صلى الله عليه وسلم كثيرا أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله وسراجا منيرا. أما بعد فيا أيها الحاضرون أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من النار وتدخلكم في الجنة. فقد قال الله تعالى في محكمه التنزيل وفي قرآنه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا. صدق الله العليم. بارك الله لنا والقرآن العظيم ونفعنا بآيات وذكر الحكيم. إنه تعالى جواد كريم الكريم والرؤوف الرحيم. إنه هو الغفور الرحيم. اللهم صل وسلم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله. ما بعد فيا أيها الحاضرون أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى موصلة إلى رحمة الله واتقوه سرا وعلانية واتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. إن أحسن الكلام كلام الله وأحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فعليكم بسنة وسنة خلفاء الراشدين عضوا عليها بالنواجذ لا تتخذوا من بعد غرضا ومن أحبهم فبحب أحبه ومن أبغضهم فببغض أبغضهم خير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم ارض عن الخلفاء الراشدين سيدنا أبي بكر وعمر وعثمان علي رضي الله عنه
وعن شبتين الشهيدين الكريمين الفاضلين الحسن والحسين رضي الله تعالى وعن عمي الشريفة والحمزة والعباس وعن الأزواج تعالى أمهات المؤمنين وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوة ويا قاضي الحاجة. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار ولا تجعلنا من خطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. اللهم ألف بين قلوبنا وأصلح ذات بيننا واهدنا سبل السلام. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله، إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله جل الجبار يذكركم ويهديكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون بالسماء.